ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரெண்டி ரஹா கலெக்ஷன்ஸ். இப்போ நம்ம பார்க்க போகிறது இன்ஸ்டன்ட் உண்ணியப்பம். ஓகே, அரிசி மாவு இது 1 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி. ஓகே, 2 ஸ்பூன் நெய். இந்த ரெண்டு வாழைப்பழம் வந்து கொஞ்சம் ஒயிட் சுகர் வச்சுருக்கேன். அது പാളയംകോടൻ പഴമാണ്. നല്ലപോലെ ഇളക്കി ഇനി ശർക്കര പാനിയും കൂട്ടാം. இப்போ வெல்லம் கொஞ்சமாக தான் இருக்குது. வெல்லம் தான் போடுவோம், பட் கம்மியாக இருக்கிறதுனால நம்ம ஒயிட் சுகர் போடுறோம். நம்ம பார்த்துட்டு செக் பண்ணிவிட்டு போட்டுக்கலாம். நீங்கள் முடிஞ்சால் வெல்லமே போட்டுக்கோங்க. தண்ணி ஊற்றி மெல்ட் பண்ணிக்கலாம். அப்போ தான் அழுக்கு இருந்தால் வந்துடும். சூப்பராக வந்துச்சு. தள்ளி வச்சுக்கோ, கை எடுத்துக்கோ. വെള്ളം ഒഴിച്ച് പെട്ടെന്ന് അല്ലെങ്കിൽ കുറച്ച് വെള്ളം ഒഴിച്ച് കുറേശ്ശെ ഒഴിച്ച് ப்ளீஸ். ஓகே, ஆயில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஊற்றிக்கணும். ഇതാണ് കറക്റ്റ് പാകം. ഈ രീതിയിലാണ് മാവ് നമ്മൾ സെറ്റാക്കേണ്ടത്. புட்டு பொடி ஆட் பண்ண மறந்துட்டாங்க. ஸோ இப்போ ஆட் பண்ணுறாங்க. இதை ஆட் பண்ணால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குமாமா. அது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணுறாங்க. வாங்க நம்ம இன்ஸ்டன்ட் இடியாப்பம் எப்படின்னு பார்க்கலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பணியாரக்கல்ல ஊற்றி எடுக்க போகிறாங்க. தவி வீதம் இதுപോലെ ஸோ இந்த உண்ணியப்பம் செய்ய அவங்க கோகோனட் ஆயில் யூஸ் பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் ஆயில் நிறையா ஊற்றி தான் பண்ணணும்னு சொன்னாங்க. நீங்கள் பாருங்கள் அவங்க எப்படி ஊற்றிருக்காங்கன்னு. நீங்கள் ட்ரை பண்ணும்போது இதே மாதிரி பண்ணி பார்த்துக்கோங்க. நல்லா தெரியுது வீடியோவில். நான் இப்படி பண்ணுமா? ஓகே, வீட்டுக்கு வெயிட் பண்ணு. ஆட் பண்ணவே வேண்டாம். நீ ஃபோன் எடுக்காம பட்டணும். இல்லை மம்மி, நான் யாராவது. ஸோ பொறுமையாக வெந்தோடனே திருப்பி போட்டுக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட உண்ணியப்பம் ரெடி ஆயிடுச்சு. வாங்க சாப்பிட்லாம்.